கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்பலாம். இந்த நாளிலும் வாக்குத்த வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவருக்குள்ளே நான் ஆசைப்படுகிறேன். நாம் சிந்தித்து வருகிற தேவனுடைய வார்த்தையின்படி சங்கீதம் 138 அதிகாரம் 2 வசனத்தின் அடிப்படையிலே தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர், பிரபல்யம் அடைய செய்திருக்கிறீர் என்னுடைய வாழ்க்கையில் என்பதாக சங்கீதக்காரன் சொன்னான். இது அவனுக்கு மட்டுமல்ல, கர்த்தரை உண்மையாய் சேவிக்கிற, கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிற, உண்மையாய் அவருடைய வழி நடக்கிற யாவருக்கும் இந்த வார்த்தை நிச்சயமாக என்னாகும்? சொந்தமாகும். ஆகவே வார்த்தையை தெரிந்து கொள்வது பெரிதல்ல. வார்த்தையை தெரிந்து கொள்வதினாலே வார்த்தையின் பதம், அதன் கருத்து என்னதென்று தான் புரிய முடியுமே என்று அந்த கருத்து சொல்லுகிற காரியத்தை என் வாழ்க்கையில் அனுபவமாய் பெற முடியாது. அல்வான்னா தெரியும், அல்வா எல்லாருக்கும் தெரியும், உண்மைதானே? ஆனால் நம்ம சுவைக்கிற அல்வா எப்படி இருக்குன்னு யாருக்கு மட்டும் தெரியும்? ஆமாம், முந்தி சீனியில் அல்வா செஞ்சான், இப்போ கருப்பட்டியில் சூப்பர் அல்வா செஞ்சுருக்கான். கருப்பட்டினா எனக்கு பிடிக்காது தான், ஆனால் கருப்பட்டி அல்வா சீனியில் செய்கிற அல்வாவை காட்டிலும் நல்லாவே இருக்குது. மைல்மார்க் ஸ்வீட் பிராண்ட் த பெஸ்ட். சுகர் பேஷண்ட்டுக்கும் அதில் என்ன இருக்குன்னா ஸ்வீட் இருக்குது. ஆகவே சுகர் ஏறி போகணும் பயந்தா மைல்மார்க் ஸ்வீட் வாங்கி சாப்பிடுங்கள். அதில் கேட்போம், சுகரா, சுகர் இல்லாமலான்னு கேட்பான். சரி, இருக்கட்டும், அது ஒரு பகுதி போனாலும் இந்த நாளிலும் வார்த்தையையே தன்னுடைய அனுபவமாக்கி கொண்டவன் தாவீது. அந்த வார்த்தையே அவனுடைய அனுபவமாக இருந்தபடியால் அனுபவத்தில் இருக்கிற எதுவும் நமக்கு என்ன செய்யாது? மறக்காது. அது அவனுடைய அனுபவமாக இருந்தபடியினாலே அவனுடைய செயல்பாடுகள் வாழ்க்கை என்ற நிலைமையில் எப்பொழுதும் ஒரே விதமாக சூழ்நிலைகள் இல்லாவிட்டாலும் தேவனுடைய வார்த்தை எல்லா காலங்களுக்கும் பொருந்துமா பொருந்தாதா? பொருந்தும். நான் பஸ்ஸில் பயணம் செய்த காலத்தில் ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது, அப்போ இப்போ ரொம்ப தூரமாக போயிட்டே நினச்சிடாதீங்க, ஆண்டவரே பஸ்ஸில் நான் எந்த இடத்துல ஏறினாலும் எனக்கு என்ன கிடைக்கணும்? சீட்டு கிடைக்கணும். கிருபை. எந்த நேரத்தில் போனாலும் நான் பஸ்ஸில் ஏறினா எனக்கு சீட்டு கிடைக்கும். உங்கள் நிலைமை எப்படியா? ஒரு நாள் இன்னொருத்தர் கூட வந்தார். அது எப்படி? அப்போ நாங்கள் கேரளாவில் பயணம் செய்தோம், ரொம்ப கூட்டமாக நெரிசலாக இருக்கும். அப்போமா அவர்கிட்ட சொன்னேன், இவ்வளோ கூட்டத்தில் எனக்கு சீட்டு கிடைக்கும்னு. அவரும் விசுவாசி தான், அவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவார். சீட்டு கிடைக்குமாண்ணா? ஆமாம் சீட்டு கிடைக்கும்ண்ணா. ஏறி போனேன், கரெக்டாக ஒருத்தட்ட போய் நின்னேன், அவரும் இறங்குறாரு, நான் உட்காந்துக்கிட்டேன், அவ்வளோதான். யார் கிளம்புவாங்களோ அதுக்கு நேராக கொண்டு வந்து நம்ம நிறுத்திடுவாரியா? நம்ம ஒரு இடத்துல போய் நின்னா நிச்சயமாக, என்னுடைய பொண்ணுக்கு கல்லூரியில் 2வது இடமா என்னமோ போட்டிருந்தான், 1வது 2வது ஞாபகம் இல்லை. உள்ளடி வேலை பார்த்துட்டாங்க, தூக்கி கடைசியில் போட்டாங்க. சீட்டு ஃபில் ஆகிடுச்சுன்னா என்ன கிடைக்காது? சீட்டு கிடைக்காது. உங்களுக்கு சீட்டு கிடைச்சதே
வர வேண்டியவெல்லாம் அந்த நேரம் வரலன்னாங்க. அடுத்தாள் யார்? உள்ளே போயாச்சு. கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் என்றால், கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பார் என்றால், அவருக்குள் நிச்சயமாக எனக்காக எல்லா காரியமும் செய்து தரப்படும். முன்கூட்டி ஆயத்தம் பண்ணுகிறவர். போன பிறகு கிடையாதுயா. அது வரைக்கும் எவனாவது அந்த இடத்துல நமக்காக என்ன செய்கிட்டு இருப்பான்? அந்த இடத்த காத்துக்கிட்டு இருப்பான். ஆனால் நான் அந்த இடத்துக்கு போனேன்னா அவன் காலி ஆகிடுவான். மதுரையில் இன்டர்வியூ நடந்துச்சு நர்சிங்க்கு. அதில் செலக்ட் பண்ண உட்கார்ந்தவருக்கு கிறிஸ்தவர்னா பிடிக்காது. அவருக்கு என்னமோ தெரில. இன்றைக்கி ஏன் உதாரணம் சொல்லி பிரசங்கத்துக்குள்ள போகிறேன்னு எனக்கும் தெரியல. இந்த மகளை பேர் சொல்லி கூப்பிடும் பொழுதே நக்கலாக கூப்பிட்டார். நிச்சயமாக அவர் அந்த இடத்துல இருந்தால் சீட்டு கிடைக்காது. நக்கலாக கூப்பிட்டாரு. அவருக்கு ஒரு ஃபோன் கால், ஐயா உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி கால், நீங்கள் உடனே வரணுமா. அவர் இழந்து போன உடனே இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்தார். டிக்கெட் சாச்சியா, இவன் செலக்ட் ஆகி போன நம்பர் தான். அவர் எங்கே வந்தார்? இதே மாதிரி காரைக்காலுக்கு பயணிச்சு வந்து இங்கே இருந்த பையன்தான். இன்டர்வியூக்காக போனான். போகும்போது பஸ்ஸில் ஒரு பர்ஸ் கிடந்துச்சு. கரெக்டாக அவன் பக்கம் கிடந்துச்சு. அவன் அந்த பர்ஸை எடுத்து, நல்ல விசுவாசி, ஐயா அந்த ஒரு பர்ஸ் ஒன்று கிடக்குது, யாரா பர்ஸ் தவறு விட்டவங்க கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொன்னான். ஒருத்தர் தேடி பார்த்தாரு, அவர் பர்ஸ் இல்லை, கொடுத்துட்டான். அவர் இறங்கி போயிட்டார். இவனும் காரைக்காலை இறங்கி வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறான். பலரும் போனாங்க. இவன் கடைசியாக உள்ளே போனான். பார்த்தா யாருக்கு பர்ஸ் எடுத்து கொடுத்தானோ அவர் உட்காந்துருந்தார் அந்த இடத்துல. இப்போ அந்த பர்ஸை கீழே விழ வச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க செய்வார். அவரால் முடியும். இன்றைக்கி ஆண்டவருக்குள்ள இருப்பது என்ற ஒரு நிலைமையை பார்க்கும்போது அநேகருக்கு அது ரொம்ப கஷ்டமாக தெரிகிற ஒன்றாக காணப்படுகிறது. ஆனால் அது அப்படி அல்ல. கர்த்தர் நல்லவர் என்பதை உங்கள் வாழ்க்கையில் ருசித்து பாருங்கள். அப்படி ருசித்து பார்த்து அதை அனுபவமாக்கினால், அந்த அனுபவத்தால் பெற்ற நம்பிக்கை உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால், அந்த நம்பிக்கை ருசித்து பார்த்ததின் மூலமாய் உண்டான நம்பிக்கை உங்களை ஒரு நாளும் என்ன செய்யாது? வெட்கப்படுத்த அனுமதிக்காது. ஆகவே தேவன் எல்லாவற்றையும் நமக்கென்று அவர் செய்து கொடுக்க முடியும். ஆகவே தேவன் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையில், தேவன் கொடுத்த அந்த நல்ல கால சந்தர்ப்பத்தில் அவர் வார்த்தையை கொண்டு நீங்கள் உங்களை உருவாக்கி கொண்டால், பல காரியத்தினால் நம்ம என்ன செய்திருப்போம்? உருவாக்கி வைத்திருப்போம். ஆனால் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது தேவன் எதற்காக இங்கே கொண்டு வருகிறார் என்றால், தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து நம்மை உருவாக்க விரும்புகிறார். நிறைய பேர் பிரசங்கம் கேட்க வர்றாங்க. கேட்க வந்தால் என்ன செய்வீங்க? மார்க்கு போடுவீங்க. நல்லா பேசினார். அது உங்களுக்கு ரொம்ப ஒத்து போச்சுன்னா, அட சொல்ல மாட்டீங்களா, நல்லா இருக்கியா, நல்லா பேசுகிறார். அதே நல்லா பேசுகிற இன்னொரு நாள் எப்படி பேசுவார்? எப்படி பேசுவாரோ தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். மார்க் போட உட்காந்துருப்போம். அந்த மார்க் போட்டு உட்கார்ந்ததுனால உங்களுக்கு எதாவது பலன் கிடைக்குமா? இப்போ வாத்தியார் பேப்பரை திருத்தி மார்க் போடுறாரு. அந்த மார்க் போட்டதுனால வாத்தியாருக்கு ஏதாவது லாபம் இருக்கா? மார்க்கு பெற்ற மாணவனுக்கு மட்டும்தானே. உங்களை மார்க்கு போட கற்றுங்க கொண்டு வரல.
நாம் கரடு முரடாக இருந்தோம், உருவாக்கப்படாதவர்களாக இருந்தோம். வெவ்வேறு நிலைமைகளிலே நம்ம சரிப்படுத்த முடியாதபடி, சீர்படுத்தப்பட முடியாதபடி தான் நாம் இருந்தோம். நம்ம மாற்றுறதுக்கு எவ்வளோ பட்டாங்களா இல்லையா? இப்படி இருங்க, அப்படி இருங்க, இப்படி செஞ்சால் சரியாக போகும், அப்படி செஞ்சால் சரியாக போகும்ன்ட்டு நமக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அவங்க எவ்வளவு தான் சொன்னாலும் நம்ம மாற்ற முடிஞ்சுதாங்க. உலகத்தில் ஒரு பழமொழி, வாழை மட்டையிட்டு கட்டினாலும் ஆமாம், அவுத்த உடனே என்ன செய்யும்? ஆமாம். ஆகவே இது வளைஞ்சே உள்ளது, மட்டையை கட்டி நிமித்து வச்சுருக்கோம், அவ்வளோதான். மட்டையை அவுத்து விட்டோம்னா என்ன செய்வோம்? மறுபடியும் சுருண்டுரும். ஆனால் இத்தன்மை படைத்தவர்களை யாரால் மட்டும் மாற்ற முடியும் என்றால் தேவனால். ஏன்னா உன்னை கொண்டு தேவன் பரலோகத்தில் நீ பிறக்கு முன்பதாகவே தீர்மானம் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்னென்ன காரியங்களை செய்யணும், உங்களை என்னென்ன இடத்துல வைக்க வேண்டும், எந்தெந்த இடத்திலே உங்களை கொண்டு வந்து நடத்த வேண்டும் என்று அவர் ஏற்கனவே முன்கூட்டியே திட்டமிட்டிருப்பார். ஒரே நாளில் நிச்சயமாக எல்லாமே செய்ய முடியாது. ஒரே நாளில் எல்லாரையும் மாற்ற முடியும்னா தேவனும் அவசியம் இல்லை, சபையும் அவசியம் இல்லை, வார்த்தையும் ஆமாம். அப்படிங்கிறத எல்லாமே என்ன செஞ்சிடும்? மாறிடும். நம்ம மாற்ற முடியாதுங்கிறனால தான் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து ஒரே நாளில் சொன்னால் என்ன செய்வான்? ஓடி போயிடுவான். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டச் பண்ணி தான் நம்ம ஃபைனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு முழு வடிவத்துக்கே கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தேவனுடைய சமூகத்திலே நாம் தொடர்ந்து வந்து காணப்பட்டு தேவனுடைய காரியங்களை தெளிவாக முழுமையாக அறிந்து கொண்டு அந்த திட்டங்களை அறிந்து கொண்டு நம்மை நாம் உருவாக்காவிட்டால் என்ன செய்ய முடியாது? முடியாது. ஏன்னா முழுமையாக சொன்னால், இப்போ புஸ்தகம் இருக்குது, இவ்வளோ பெரிய புஸ்தகம் ஒரே நாளில் படித்து முடிச்சிடுவீங்க? படிச்சுட்டு எழுதுகிற பரீட்சை இருக்குது, இன்னொரு எக்ஸாம் இருக்குது. புஸ்தகத்தை கையில் கொடுத்துருவாங்க, புஸ்தகத்தை பார்த்து எழுதலாம். அப்படி எக்ஸாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டவங்களும் இருக்காங்க. புஸ்தகத்தையே கையில் கொடுத்துருவாங்க. அப்போ எவ்வளோ ஈஸியாக காப்பி அடிக்கலாம். பெரிய புஸ்தகம் படிச்சிருந்தா தான் தெரியும். நீ புஸ்தகத்தை பெறட்டுறதுக்குள்ள அதனால் இப்போவுமே நம்ம சரி பண்ணிட்டோன்னா எது எங்கே இருக்குது என்று நம்மளால் சொல்ல முடியும். இந்த நாளில் அதனால தான் சொல்கிறேன், சபைக்கு ஏதோ வந்து பிரசங்கம் கேட்டு வந்தேன், தலையை காட்ட வந்தேன், சும்மா அட்டன் பண்ணிட்டு போக வந்தேன், சும்மா பார்த்துட்டு போக தெரிஞ்சிக்க வாழ்க்கையில் ஒரு நாளும் தேவன் உன்னை சரியாக என்ன செய்ய முடியாது? உருவாக்க முடியாது. தேவன் உன்னை உருவாக்காவிட்டால் உன்னை பயன்படுத்தவே முடியாது. பயன்படுத்தாவிட்டால் உன் மூலமாய் வெளிப்பட வேண்டிய காரியங்கள் வெளிப்படாது. ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தேவன் கொண்டு வந்த நோக்கம் முழுமையாய் நிறைவேறுவதற்காக முழுமையாய் தேவ சமூகத்தில் நம்மை நாம் அர்ப்பணித்து ஓடும்போதுதான் நாமே தேவனுடைய வார்த்தையாக, பவுல் சொல்கிறான், என்னுடைய நிருபமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதிலே வளர்ந்த விசுவாசிகளுக்கு சொன்னால், நானும் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நிருபமாக தேவனுடைய வார்த்தையாக மாறிவிட்டீர்கள் என்றால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வார்த்தை எவனும் அழிக்கவே முடியாது. வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட, புள்ளி கூட அழியாது. பைபிள் சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போவது சுலபம், என் வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது என்று. எதுக்காக? நீ கடந்து போகிற ஒவ்வொரு பாதைகளிலேயும் இந்த வார்த்தை தான் உனக்கு முன் சென்று உன்னோடு கூட இருந்து உனக்குள்ளாக நின்று
காரியங்களை நடப்பிப்பதன் மூலமாக நீ எல்லாவற்றிலும் என்ன செய்ய முடியும்? வெற்றி சிறக்க முடியும். அதனால் எந்த அளவுக்கு வார்த்தைகளை கொண்டு உங்களை உருவாக்கி விடுவீர்களோ அது நல்லது. உலகத்தில் காட்டுற ஃபேஷனை பார்த்தாலாம் அது மாதிரி செய்ய ஆரம்பித்தா கடைசியாக அது வேறு மாதிரி ஆயிடும். என் பழைய போட்டால் கிடையாது, இப்படியே தேய்ச்சி அப்படி முறுக்கி அப்படி தொங்க விட்டால் அது அப்படி ஸ்ப்ரிங் மாதிரி போகும். இப்போ எதுவுமே இல்லை. ஒருவேளை அந்த காலத்தில் அப்படி சீவி பழக்கம் இருந்தால் இந்த தண்ணி எண்ணெயெல்லாம் போட்டு அப்படி வளைவாக வச்சு இப்படி இப்படி அமுக்குவாங்க. சீவி இருக்கீங்களா யாரா? என்னதான் வாழ்க்கை அதான் இருக்காங்க பாருங்க. எப்படினாலும் நமக்கு உங்க ஒரு ஆள் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய ஹேர் ஸ்டைலை பார்த்தோன்னா அதுக்காக இப்படி வச்சு அப்படி வச்சு அழுத்தி அதெல்லாம் போயிடுங்க. இந்த வார்த்தை ஒன்று தான் நிலைக்கக்கூடிய ஒன்றாயிரும். ஆகவே வார்த்தையினாலே உங்களை உருவாக்கி கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கிறேன். தாவீது இந்த வார்த்தையினாலே தன்னை உருவாக்கி கொண்டபடியால் என்ன நிகழ்ந்தது, அவனாலே செய்ய முடிந்தது, வாழ்க்கையின் துவக்கம் முதல் அவனுடைய மரண நாள் மட்டும் ஒரு வெற்றியாய் அவனால் வாழ முடிந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் தொடவே கிடையாது. அதில் சில வார்த்தைகளை இந்த நாளில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். 7வது வசனத்தில் அவன் சொல்கிறான், நான் துன்பத்தின், ரொம்ப வேகமாலாம் வேண்டாம், துன்பத்தின், சிலருக்கு துன்பம் ரொம்ப வேணும்னு விரும்புவாங்க, அதை வச்சு இங்கே யாரும் வேண்டானே சொல்லலை. துன்பத்தின் நடுவில் ஓடினாலும், நிறைய பேர் ஓடி வேகமாக அந்த பக்கம் போவாங்க, பார்த்துக்கீங்களா? சரி, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, தோத்துறோம். நடுவில் நடந்தாலும் நான் அழிய மாட்டேன். அவன் துன்பத்தில் நடந்தாலும் நான் நடந்து போவேன்னு சொல்லலை, ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். உயிர்ப்பிப்பீர் என்றால் என் வாழ்க்கை நிலைமை எப்படி மாறி இருக்க வேண்டும், மாறி போய்கொண்டு இருந்தது என்பதை நீங்கள் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், யூ கேன் அண்டர்ஸ்டுட். உயிர்ப்பித்தால் என்றால் நான் ஒன்று சக்தி இழந்து போனேன், செயல்படுத்த இயலாமல் போனேன், இல்லை என்றால் பலட்சியமானேன், இனிமே அவ்வளவுதான் என்ற நிலைமைக்குள்ளே வந்தேன் என்ற கருத்தின் அடிப்படையில் அது அமைகிறது. ஏனென்றா பற்பல பாதைகளிலே அவன் கடந்து வந்தவன். அவ்வளவுதான், இனி இல்லை, இனி முடியாது என்ற ஒரு சூழ்நிலைகள் வழியாகலாம் கடந்து வந்தவன் தாவீது. அவனுக்குள்ளே இருந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. நான் துன்பத்தின் நடுவில், நிறையவே துன்பத்தின் ஓரத்தில் தான் செய்ய விரும்புகிறோம். இல்லைன்னா துன்பத்தை விட்டு எப்படி விரும்புகிறோம்? தூர போக தான் விரும்புவோம். யாரும் துன்பத்துக்கிட்டேயும் வரமாட்டாங்க, துன்பத்தின் நடுவுலையும். ஆனால் தாவீது இவ்வளோ அழகான பழமொழி சொல்லுவாங்க, வல்லவனுக்கு புல்லும் புல்லை வச்சு என்னங்க செய்ய முடியும்? பூனா வளைஞ்சு போகும். அவனுக்கு வல்லவனாக இருந்தால், புல்லாக இருந்தால் ஆயுதம். இது கதை சொன்னால் தான் விளங்கும், சின்ன கதை, டக்குன்னு முடிச்சிருவேன். ஒரு சிறந்த பயிற்சியாளர் நிறைய கலைகளை மாணவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டார். மாணவன் தேர்ந்தவன் ஆயிட்டான். இன்னனாலும் ஆசானுக்கு மாணவனை பற்றி நல்லாவே தெரியும். அவன் எல்லாம் கற்று தேர்ச்சியான உடனே டக்குன்னு தான் கையை யாருக்கு நேரம் நீட்டிட்டான். எல்லா கலையும் சொல்லி கொடுத்தாரு. இப்போ ஆசிரியரோட கதை என்ன ஆக போகுது? முடிய போகுது அப்படின்னாரான். அவன் பயந்துட்டான். ஏன்னா கலையெல்லாம் யார்கிட்ட தான் கத்தா, தன்னை காத்துக்கிட்டாரு. அது கலை கிடையாது, சும்மா ஒரு தோரணை. ஆனால் அவன் நினச்சான், அவர் பெரிய ஆசானாக இருந்தபடினால ஏதோ ஒரு மர்மம், என்னையா இதை சொல்லித்தரல, இதே நான் சொல்லியிருந்தேன்னா நீ என்ன செஞ்சிருப்ப. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவரிலும் மேலான ஒரு நிலைமைக்கு நேராக நம்மை நடத்தி செல்ல அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறபடினாலே
அவர் எல்லாவற்றையும் நமக்கு அவர் செய்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த அனுபவத்திலே வளர்ந்த தாவீது வாழ்க்கையில் முடிந்தது என்று நினைத்தாலும், அவ்வளவுதான் என்று நினைத்தாலும், அவனுடைய மனம் சொல்லும், கர்த்தர் உன்னை உயிர்ப்பிப்பார். இதில் நான் அழிந்து போக மாட்டேன், இதில் நான் கெட்டு போக மாட்டேன், ஒன்றுமே என்ன செய்யாது. ஆகவே அவனால் தொடர்ந்து நடக்க முடிந்தது. ஒன்றுமே தாவீதை என்ன செய்ய முடியலை, இறுதி வரைக்கும் மேற்கொள்ளவே. ஆகவே சகலத்தை மேற்கொள்ளுகிறவனாய்த்தான் இருந்தானே என்று எந்த ஒன்றினாலும் தாவீது என்ன செய்யப்பட முடியவில்லை. இதற்கு காரணம் அந்த வார்த்தைக்குள்ளாக தன்னை உருவாக்கி கொண்டு அந்த வார்த்தையின்படி நடந்தபடியினாலே. வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே சீராய் இருக்காது, பல ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த ஒன்றாக இருக்குது. சில வேளை ஆண்டவர் கூட இருக்க மாதிரியே தெரியும், சில வேளையில் இருக்காத மாதிரியும் தெரியும். இருக்கும்போது தெரியும்போது ரொம்ப தைரியமாக இருப்போம், இல்லாதது போல் தெரிந்தால் என்ன செய்வோம், மிரண்டு போயிடுவோம். எந்த நிலைமையிலும் மிரளாதபடிக்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால் தாவீதை போன்ற அனுபவங்கள் நமக்குள் இருந்தால் மட்டும்தான் நம்மால் தொடர்ந்து சொல்ல முடியும். ஒரு சில வார்த்தைகளை நான் இந்த கால வேளையில் நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை யாராகிலும் ஒருவர் வாசிக்க முடியுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் நீதிமான்களோ யார் விழுவதை காண்பார்கள், துன்மார்க்கர் இல்லை என்றால் மார்க்கம் தவறி அலைகிறவர்கள், தேவனுடைய காரியங்களுக்கு எதிராய் செயல்படுபவர்கள் என்ன செய்வார்கள், விழுவதை யார் காண்பா, நீதிமான் காண்பான். அப்போ தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நான் கடந்து வரும் பொழுது எப்படி ஒரு கண்ணாடி என்ன காட்டுது, கண்ணாடி என்னவோ தினமும் காட்டுமா இல்லையா? எத்தனை தடவை நம்ம தலை சீவுனாலும் நீக்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனையே, ஒன்றும் மொட்டையாக இருக்கணும், இல்லை யார் மாதிரி இருக்கணும். நீக்ரோஸ் பார்த்துருப்பீங்களா, சுருட்ட முடி, தலை சீவனுங்கிற அவசியமே இல்லை. அவன் தான் சொல்கிறான், வச்சா எடுத்தா அப்படின்ட்டான். அப்போது தேவனுக்குள்ளே, தேவனுடைய வார்த்தைக்குள்ளே ஒரு மனிதன் வளர 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 அவன் எவ்விதமாய் மாறி விடுகிறான் என்றால், நான் ஒரு நீதிமானாய் இருக்கிறேன், நான் நீதிமானாய் தேவனுக்குள்ளே வளருகிறதினாலே, நீதிமானாய் தேவனுக்கென்று இந்த உலகத்திலே நான் சாட்சியாய் வாழுகிறபடியினாலே உலகம் என்னை அறியும்படியாக கர்த்தர் என்னை அவ்விதமான பாதையிலே நடத்துகிறபடியினால அவன் விழுகிறத நான் பார்ப்பேன். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டால் அவன் நிற்கிறத பார்க்குறான், நான் எப்படி கிடக்க, இன்னும் நம்ம வளரலைன்னு அர்த்தம். நம்ம இன்னும் என்ன செய்யலை, ஆனால் தேவன் கோபப்படலை. ஏன்னா நம்ம எப்போ ஆண்டவர்கிட்ட வந்தால் நல்லா தெரியும். நம்முடைய குடும்பத்தின் அனைத்து சூழ்நிலைகளும் நமக்கு அவருக்கு தெரியும். நான் யார் என்பதும் அவருக்கு. பேதுருவே மறுதளிப்பேன், இல்லை நான் ஏற்கனவே போட்டவன், அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன்னு அவன் தெம்பில் சொன்னான். ஆனால் அவர் சொல்கிறாரு, டேய் நீ என்னை நிச்சயமாகவே ஒரு தடவை இல்லை 3 தடவை மறுதளிப்பேன். ஏன் 3ன்னு சொன்னார்? கையை தெரிஞ்சவங்க கையை மட்டும் உயர்த்துங்க பார்ப்போம். இங்கே யாருக்கா தெரியுதா? பரிசு தரேன், விசில் அடிக்காதீங்க, இந்த குக்கர் மாதிரி தெரிஞ்சால் கரெக்டாக சொல்லணும். அதுக்கு நான் பதில் சொல்கிறேன், கஷ்டப்பட்டுறப்படாது. அதனால் சொல்கிறது வேணால் முடிஞ்ச உடனே சொல்கிறேன். சுதாரிச்சுக்கடான்னு அர்த்தம். உலகத்தான் சொல்கிறான்ல, விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார்,
குறட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விடுவார். ஒரே தடவைன்னா, ஒரே அட்டம்ப்ட்டுன்னா ஒன்று வாழ்வு, இல்லைன்னா ஆமாம், எல்லாத்துலேயுமே ஆப்ஷனியா. அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த அஃபெக்ஷன், அன்பு, அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற இரக்கம், அவர் நம்ம மேலே நம்ம அறிஞ்சி நடத்துகிறார். கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழ் கூட்டி சேர்க்கும் வண்ணமாக சேர்க்க மனதாயிருந்தேன். அவனுக்கு மனதே வராதுன்னு தெரிஞ்சாலும் அவனுடைய மனம் இன்னதென்று, ஏன்னா நம்ம மனம் கெட்டு போயிருக்கு, மனம் குழப்பத்தில் இருக்குது, மனம் தெளிவில்லாமல் இருக்குது, இன்னொன்று மதிக்கேடாக இருக்குது. மதிகேடுன்னா என்னன்னு தெரியும். சுத்தமாக இது ஒரு மாதிரி கேஸுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆஃபீஸில் உட்காந்தே காலை சேர் மேலே போட்டு, சேர் மேலேயே வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பேன். பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆஃபீஸர் எப்படி நடக்கணுமோ அந்த தோரணையாக நடக்க மாட்டான். அந்த கெட்டப்போ ஒரு நாள் விட்டு கொடுக்கக்கூடாதியா. அந்த ஆஃபீஸர்னா அந்த ஆஃபீஸர் தோரணை, ஆமாம், நம்ம சர்ச்சில் இருக்காங்க, ரிட்டையர்ட் ஆனால் கூட இன்றைக்கும் அந்த உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது அவங்கள அறியாமலே வந்து இப்படி வரும்போது இப்படி தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் அந்த உயர்ந்த நிர்வாகத்தில் இருந்தனால கண் எப்படி தான் பார்க்கு. இப்போ அவங்க அதில் இல்லை, இருந்தாலும் அப்படியே இந்த பழகி வந்த பழக்கம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுக்குள்ளே பல நிலைமைகளிலே அவன் உருவாகி வந்தபடியினாலே தேவனுக்கு முன்பதாக தான் ஒரு நீதிமான் என்பதை அவன் அறிந்தான். நீதிமானுடைய வாழ்வான், நீதிமான் வாழ்ந்து சுகித்திருப்பான். நீதிமான்கள் மேலே அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கும். நீதிமான் விரும்புகிறதெல்லாம் அவனுக்கு. தாவீதை கர்த்தர் அந்த நிலைமையில தான் வைத்திருந்தார். காரணம், அவனும் நீதிமானாக இருக்கும்படியே ஆண்டவரை என்னை சோதித்து பாரும், என்னை நியாயம் விசாரியும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை கோல்மால் பண்ணுற வழியில் நடத்தணும் கேட்கல, நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று தன்னால் நடத்தப்பட அல்ல, தேவனால் நடத்தப்பட விரும்புகிறான். யாரெல்லாம் தேவனால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தேவனால் நடத்தப்படும் போது தான் தேவனுடைய சர்வ திட்டங்களை நாம் அறிந்து கொள்ளவே முடியும். ஏன்னா கர்த்தருடைய காரியங்கள் அளவிட முடியாது. தேவனுடைய திட்டங்கள், தீர்மானம் என்பது அளவிட முடியாது. அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கதான் தேவன் தன்னுடைய வார்த்தைகளை நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். மொத்தமாக கொடுத்தோம்னா என்ன செஞ்சு போயிடுது? மறந்து போயிடுது. இப்போ நான் பேசுகிற எதுவுமே குறிப்பில் இருக்காது, ஆனால் எங்கே இருக்குது? மண்டைக்குள்ள இருக்குது. நிறைய இருக்குது, ஆனால் எது தேவையோ. நீதிமான் பனையை போல செழிப்பான். என்ன அற்புதமான வசனம்! இதெல்லாம் சும்மா எழுதலையா, ருசித்தார்கள், வாழ்க்கையில் அனுபவித்து பார்த்தார்கள். பாதையெல்லாம் மெத்தையில் போகலை, எல்லாம் ரோஜா மலர்களின் படுக்கையில் அவர்கள் நடக்கவில்லை, முட்களின் நடுவாகத்தான் நடந்தார்கள், துன்பத்தின் நடுவாகத்தான் நடந்தார்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகளைத்தான் கடந்து சென்றார்கள், பலவிதமான உபாதைகளை தங்களுடைய வாழ்க்கையில் நடந்தார்கள். ஆனால் அவைகளை எல்லாம் அவர்கள் நீரூட்டாக மாற்றிக்கொண்டார்கள். மழையும் குளங்களை நிரப்பின அவர்கள் வெள்ளத்தின் மேலே வெலனடைந்து தேவ சந்நிதியிலே வந்து காணப்பட்டார்கள். அதனால தான் பக்தன் சொன்னான், நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஆகவே
உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, பலவிதமான சூழ்நிலைகளிலிருந்து, அழிவிலிருந்து உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்து உன்னை அவர் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிட்டார்னால, அவர் கொண்டு வச்ச இடத்துல இருந்து அவர் ஒரு நாளும் வந்த விதத்தில் அனுப்பவே மாட்டார். நீங்களும் யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்த தவிர வேறு இடத்துல நீங்கள் இருந்தால் நேரம் எப்படி இருப்பீங்க? 2 கொம்பு இல்லை, நிறைய கொம்பு முளைச்சிருக்கு நமக்கு. இன்னும் நிறைய சில கொம்பு இன்னும் சீவ வேண்டிய சில கொம்பு இருக்குது. மகிமையாய் காணப்பட வேண்டிய கொம்புன்னு இருக்குது. சீவப்பட வேண்டிய கொம்பை சீவனாத்தான் மகிமையின் கொம்பு நமக்கு வரும். ஆகவே தாவீது தெளிவாக அறிந்தான், நீதியின் பாதையிலே நீர் என்னை நடத்தும். நீதியும் நியாயமும் 2 தராசு காணப்படுகிற தட்டுகளைப் போல நியாயம் எப்பொழுது நீதியிடமாய் திரும்பும். யாருக்கெல்லாம் நீதி கிடைக்கலோ அவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக நீதி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அநீதி இழைக்கப்பட்டது நிமித்தம் தாவீது நீதி தான் செய்யப்படுனான். அநேகர் விழுவதை தாங்கினான். சத்துரு அவனுக்கு தீமை செய்தாலும் கூட சத்துரு செய்தது தாவீது என்ன செய்தான்? சகித்தான். நம்ம தகித்து விடுவோம். தகித்தல் என்றால் சாம்பலாக்கி விடுவோம். ஏன்னா நம்ம பேரன்கிட்டு அக்னியை காட்டலாம் அதிகம். அப்படியே பார்த்தாலே என்ன ஆக்கிடுவாங்க, சார் அப்படி இப்படி பார்ப்பாங்க, முடிஞ்சதுன்னு அர்த்தம். கிருபை பெற்றவர்களே வாழ்க. நல்ல வேளை உங்களுக்கு நெற்றிக்கன் தரலை. கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. தாவீது சாதாரண நிலைமையில் தான் பிறந்தான். எல்லாராலும் எள்ளி நகையாடப்பட்டான். உதவாதுன்னு சொன்னான். நீ உலகத்தில் இருந்தால் எது தான் மேய்க்கணும்? ஆடை தவிர வேறு எதையும் மேய்க்கிறது. நல்ல வேலை பண்ணி மேய்க்க அனுப்பலை. யூதர்கள் என்ன மேய்க்கக்கூடாது தெரியாதோ? யூதர்கள் பண்ணி மேய்க்கப்படாது. அதனால் அவனை ஆடு இருந்தனால எதை மேய்க்கப்போ? நீ காட்டோடே கிடந்து காட்டிலே கிடந்து சாவணும். ஆனால் காட்டில் இருந்தவனை அரமனையில் கொண்டு நிறுத்தினவர் தேவன். ஹல்லேலூயா. கீழாக்காமல் மேலாக்குகிறவர், வாளாக்காமல் தலையாக்குகிறவர். நாம் சில காரியங்களிலே உருவாக்கப்படும் மட்டும். சிலருடைய இருதயத்தின் அடித்தளத்தில் இருக்கிறது எப்போவுமே தெரியாது. அந்த சூழ்நிலையில் தான் நான் யாரோன்னு நினச்சேன், இப்போ தான் தெரியுது அவங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தது இல்லையோ? அமைதியாக இருப்போம். ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த பூனையும் ஆமாம் அந்த பூனை பால் குடிக்குமான்னு. அதுவரையும் குடிக்கலான்னா குடிக்கும். அதனால தான் சொல்கிறேன், தேவன் நம்மை நிதானமாய் கையாளுகிறார். அதனால தான் தேவ சமூகத்தில் வரும்போது தேவனுடைய வார்த்தைகள் அநேக வேளைகளிலே நம்மை என்ன செய்கிறது என்றால் செதுக்குகிறது. ஏனென்றால் அவருடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ளே எந்த பட்டயத்தை பார்க்கிலும் அது ஊனுக்குள்ளே என்ன செய்யும்? ஊடுருவி செல்லக்கூடியது. ஆகவே இந்த கால வேளையில் தாவீதின் வாழ்க்கை நமக்கு ஒரு சான்றாக, முன் உதாரணமாக, எந்த சூழ்நிலையானாலும் ஜெயமெடுக்கத்தக்கதான ஒரு மனிதனாய் இருக்க தேவனுடைய வார்த்தைகள் அவனுக்கு உதவி செய்தது என்பதை நம்மாலே இந்த பகுதியை படித்து கொள்ளும்போது அறிந்து கொள்ளலாம். நான் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன் என்பதாகவே தெய்வ மனுஷன் என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். நமக்கு என்ன நடந்தாலும் ஏதோ வந்துச்சு, ஏதோ போச்சுன்னு நினச்சா அது மேலே நமக்கு சிந்தை வருமா? தேவன் ஒரு நோக்கத்தின்படியே என்னை நடத்தினார்ன்றா நம்ம அதை என்ன செய்வோம்? சிந்தித்து பார்ப்போம். சிந்தித்து பார்த்தா பின்பு அது போன்ற ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில் வராதபடி கர்த்தர் என்ன செய்வார்? என்னால் நிதானித்து நடப்பேன், நான் யோசித்து நடப்பேன்.
கால் துரிதமாய் நடக்கிறவன் வழி தப்பி போவான். நான் துரிதமாக நடக்க மாட்டேன், துரிதமாக நடக்கணும். ஆனால் வேகமாய் ஓடுகிற பெண் ஒட்டகமாக இருக்க வேண்டாம். ஆண் ஒட்டகம் வேகமாக போகாது போல. சரி, நிதானமாய் நடப்போம். அதை போல நடந்தால், அதான் சொல்கிறேன், என் பக்கத்தில் 10,000 பேர், எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, அதை குறித்து இம்மி கூட என்ன செய்யலை. ஆனால் அவனுக்குள்ள லேசாக ஒரு பயம் வந்துச்சு. அதை கர்த்தரே தீர்த்துடுச்சா. எப்படின்னா, மிஞ்சும் நிலைமை வரும் பொழுது, எல்லா மனிதருக்குள்ளும் இந்த மாம்சம் இருக்கும் பொழுது, என்னதான் இருக்கும்போது மனித சுவாபத்திலே அது ஒன்று இருக்க தான் செய்யும். நான் பெரிய தைரியசாலின்னு சொன்னாலும் சில வேளையில் தைரியசாலி வீழ்ச்சி அடைந்தெல்லாம் ஒரு ஒன்றும் இல்லாத மனுஷனால் தெளிவாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே எல்லா மனுஷனுடைய அடித்தளத்தில் எதா இருக்கத்தான் செய்யும். நம்மகிட்ட ஏதாயிலும் இருக்குதா, குடமாக இருக்குதா, மூடையாக இருக்கா. நம்ம இப்படி தான் சாப்பிட்ற ஆள்னாலும் நம்ம சாப்பிட்டதெல்லாம் மொத்தமாக கணக்கு பண்ணால் எத்தனை மூடை. சிலர் வெறும் காயாத்துன்னு காய்கறி மூடையாக இருக்கும், சிலர் கறியாத்துன்னு கறி மூடை. என்னென்ன கறி மூடையாக இருக்கோ தெரியல. அதெல்லாம் இருக்கட்டும், அவைகளெல்லாம் அழிந்து போகக்கூடியதானா என்றைக்குமே நம்மை வாழ வழி செய்ய பலப்படுத்தக்கூடியது. தாவீது தன்னை கர்த்தருக்குள்ளே என்ன செய்தான்? பலப்படுத்தி கொண்டான், ஸ்திரப்படுத்தி கொண்டான். சொல்லுவான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய், கர்த்தரிடத்துக்கு காத்திரு. நான் எங்கே இருந்தாலும் என் வழி அவருக்கு மறைவாய் இருக்கவில்லை. நான் எங்கு போனாலும் அவர் என் பாதையை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நான் எந்த பக்கம் போனாலும் என் பாதையை அவர் அறிந்தபடியினால் அந்த பாதையில் என்ன நேரிட்டாலும் எனக்கு முன் செல்கிறவர், என்னோடு இருக்கிறவர், என்னை சூழ்ந்து இருக்கிறவர், எனக்காக ஜீவிக்கிறவர், எனக்காக யுத்தம் செய்கிறவர், விடுவிக்கிறவர் நிச்சயமாய் விடுவிப்பார் என்று தைரியமாய் சொல்ல முடிந்தது. விசுவாசிக்கிறேன், ஆகவே பேசுகிறேன். நான் விசுவாசிக்காவிட்ட காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன். அப்போ இந்த உயர் நிலைமைக்கு காரணம் சாதகமான பாதை மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்து கொண்டே இருந்ததினால் மட்டுமல்ல, அவனுக்கும் சில வேளைகளில் சறுக்கும்படியான நிலைமை வந்தாலும் சறுக்கினால் அவன் சொல்லுவான், பருக்கினாலும் கர்த்தாவே நீ தாங்குவீர். என் காலை எப்படி மாற்றுவீர்னா, மான் கால்களைப் போல. நான் ஏற்கனவே இப்போ நமக்கும் கால் இருக்குது, பல மிருகத்துக்கும் கால் இருக்குது. ஆனால் மான் காலுடைய சிறப்பே எவ்வளவு தூரம் தாண்டணும் அதை லாபகமாக தாண்டுகுது. அதுக்கு நல்லா தெரியும், அடுத்த கால் வச்சா எதில் தான் வைப்பேன், பாதுகாப்பான இடத்துல. நமக்கு இருக்கா? நம்ம கால் என்ன கால் மாதிரி மாறணும் சொல்லிவிட்டு குடங்கி படுத்துக்காதீங்க. ஐயோ அம்மா அத்தாடியோ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால். ஆமாம், அப்படி தன்னை மாற்றிக்கொண்டான், உருமாற்றி கொண்டாங்க. நம்ம பார்த்து முன்னாடி ஒரு சாட்சி சொல்லியிருக்கலாம், இப்போ நம்ம பார்க்கும்போது சொல்கிற சாட்சி எப்படி இருக்குது? நிறைய பேர் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு சிலர் மட்டும் நம்பிக்கையாக சொல்வீங்க. தாவீதை பார்த்து சொல்கிறாங்க, கர்த்தர் அவனிடத்திலே கர்த்தர் அவன் பட்சமாயிரு, கர்த்தர் அவனோடு இருக்கிறார். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில். இப்போ அங்கெல்லாம் போக வேண்டாம், நேரம் இல்லை. கர்த்தர் அவனோடு இருக்கிறார். எப்படி கர்த்தர் அவனோடு இருந்தார்? நீங்கள் அவரோடு இருந்தால். அவரும் நாங்கள் எப்போனா எங்களுக்கு எப்போ தேவை வருதோ அப்போ யாரை வச்சுக்குவோம். மற்ற நேரத்தில் அவர் எங்களுக்கு என்ன இல்லை. நீங்கள் அவரோடு இருந்தால். அவன் மூச்சும்
வாழ்க்கையுமா இருந்துச்சுங்க. மூச்சு விட மறந்தா எல்லாம் போயிடும். அவன் சுவாசமே யார் தான்? தேவன் தாங்க. நீங்கள் என்னோடு இருந்தால் நானும் உங்களோடு இருப்பேன். வாக்குத்தத்தம் இப்போ இருக்கு. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிட அப்படின்னு சூப்பரான வசனங்கள்லாம் வாக்குத்தத்தங்களெல்லாம் நமக்கு இருந்தாலும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்கு. அப்படியே இருந்தாலும் எப்போவுமே யாரோட இருக்கணும்? அது சொல்கிறேன், எப்பொழுது நீர் வலது பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட மாட்டேன். வலது பட்சத்துலேயும் இருப்பார், உள்ளேயும் இருப்பார், முற்புறத்திலையும் இருப்பார், எல்லா புறத்திலையும் அவர் இருப்பார். நமக்கு திருமண பக்கத்துலலாம் ஒரு ஆளை வச்சுருப்போம் தெரியுமா? ஆள் இருக்கா இல்லையா? என் புள்ள இருக்க மாட்டோம், அது இருக்க மாட்டோம், அது இருக்கனால எது இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, இயேசு இருந்தால் நீ வாழலாம். நம்ம இது இருந்தால்தான் என்று இருக்கும்போது அதுவும் அந்த நேரத்துக்கு இல்லைன்னா, உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், நாய் கடிக்க வரும்போது கல் தானே என்ன செய்யாது? நாய் இருக்கும்போது கல் இருக்காது, கல் இருக்கும்போது நாய் வரும்போது கல் இல்லைண்ணா, நாய் கடிச்சிடும். ஆனால் உங்களுக்கு டெக்னிக் தெரிஞ்சா அப்படின்னீங்கன்னா அது அசையாசாது அப்படியே நிற்கும். கல்லும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அது விஷயம் தெரிஞ்சவன். நமக்கு தான் விஷயமே தெரியாத, அதை பார்க்க முன்னாடியே தொடையெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும். ஆமாம், பதறுகிற மனம். பார்க்கும்போதே அதை எப்படி தான் பார்ப்போம்? பூதகரமாக. அப்போ அவ்வளோதான், நல்ல ஆசீர்வாதம் முடிஞ்சுது. இனிமேல் எதுவுமே என்ன செய்யாது, தேராது. நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையெல்லாம் எங்கேருந்து வரும்? இருதயத்தின் ஆழத்திலிருந்து பொங்கி வருகிற ஜீவ நீரூட்டாய் மரண நீரூட்டு வரும். ஆனால் மற்ற நேரத்தெல்லாம் பேசும்போது பாருங்களேன், சூப்பராக பேசுவாங்க. ஆனால் அந்த இக்கட்டான அச்சுச்சோ இது உங்களுக்கு வந்திருக்கப்படாத, அப்புறம் யாருக்கு வந்திருக்கணும்? இப்படியே நிறைய பேரை ஓச்சு விட்டாங்க. தாவீதை பார்த்து சொல்ல, தேவன் எங்கே என்று நிறைய பேர் என்னை பார்த்து சொல்கிறாங்க. சத்துரு கூட என்னை பார்த்து என்ன செய்கிறேன், ஏன்டா கூட தின்ன போய் கூட என் தலையை. ஆமாம், எவ்வளோதான் இருந்தாலும் சரி, அவர் என் தேவன், நான் அவரை துதிப்பேன். அவர் என் கண்மலை, அவர் என் கோட்டை. அவனுடைய எல்லா ரியல் பேஸ்மெண்ட்டே எங்கே தான் இருந்துச்சு? கர்த்தரில், கர்த்தருக்குள். அது காணப்பட்டபடியினால அது கொஞ்சம் கூட என்ன செய்யலை. ஆமாம், நமக்கு மாறுறதுக்கு ஆப்ஷன் இருக்கா இல்லையா? நான் ஆண்டவருக்காக வாழ முடியாததுக்கு காரணமே நிறையா சொல்லுவோம். ஆனால் வாழணும்னு நினச்சா நமக்கு உதவி செய்வாரா இல்லையா? இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். இது மட்டும் காத்தவர் இனிமேலும் காப்பார். நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை கடைசி நாள் மட்டும் காத்துக்கொள்வார். ஆகவே தாவீது இவ்வண்ணமாக கர்த்தருக்குள்ளே தன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டு, தன் ஆத்துமாவை ஸ்திரப்படுத்தி கொண்டு, வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களை ஸ்திரப்படுத்தி கொண்டு சென்றபடியினால் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என்னை எதற்காக வைத்திருந்தார் என்றால், சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை அறிவிக்கிறதுக்காக. நிறைய பேர் அவங்க இதெல்லாம் பேசுவாங்க, அதை பேசாதீங்க. அது ஒன்றுக்குமே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியான காரியங்களை செய்வதற்காக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்தி வைப்பார். ஸ்தோத்திரம். யாரும் உங்களை கீழே கொண்டு வரவே, தேவன் உயர்த்தினா யாருமே தாழ்த்த மாட்டார். அதனால தான் வேதம், அன்றியும் நீங்கள் அவரால் உயர்த்தப்படும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே அடங்கியிருங்கள். தேவனுக்குள் அடங்கி இருந்து தன்னை உருவாக்கி கொண்டபடியால் வசனம் வாசிக்கணுங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன். நான் காண்பேன். சத்துருவோட தான் காண்பேன் சொன்னான், கண்டானா? சத்துரு விழுகிறத காண்பேன்னு சொன்னான், கண்டானா இல்லையாங்க? கூட இருக்கான்னு சொன்ன, நான் பார்த்துறேன், நான் விட்டு
கர்த்தர் நலமானது செய்யணும் விரும்பினா எவனும் ஒன்றுமே கடைசியாக எவன் தான் ஓடி வந்தான்? கல்லறிஞ்சவன், மண்ணு போட்டவன். நிச்சயமாக அவன் உன்னை தேடி வருவான். நிச்சயமாக ஒரு நாள் உண்டுங்க, நாம் அவர்களை அல்ல, அவர்கள் நம்மை தேடி வருவார்கள். நான் ராஜாக்களும் உன்னை தேடி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ராஜா நம்ம தேடி வர அளவுக்கு வச்சுருக்கோமா? நம்ம பார்த்தா ஓடிடுவாங்க. இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்ம கூட இருக்கவங்களே நம்ம பார்த்தா வர, பாஸ்டர் அவங்க உங்கள் சர்ச்சுக்கு தானே வர்றாங்க. ஆமாம், என் சர்ச்சுக்கு தான் வராங்க. சொல்கிறதுக்கே பயந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கேட்குற ஆள் யாருன்னு தெரியும். உலகத்தில் இருந்தால் அதை மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்களே, இதை மாதிரி இருங்க. கர்த்தர் நிச்சயமாக காரியங்களை வாய்க்க செய்வார். இன்னொரு வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை படிங்க. மத்தேயு 13:49. ஏன் நிறுத்திவிட்டியே? பயந்து போயிட்டீங்களோ? நிறுத்தி வாசிக்கிறத வேகமாக வாசித்து போகிறீங்க. வேகமாக வாசிக்க வேண்டாததை நிறுத்தி வாசிங்க. இப்போ வாசிங்க. வாசிக்க வேண்டியதை விட்டு வேற வாசிட்டு அடைக்கல. தூதர் நமக்குன்னு என்ன கொடுத்துருக்கு? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. தேவதூதர்கள் புறப்பட்டு, நம்ம மட்டும் போகலை, தேவன் மட்டும் நமக்கு முன்னே போவேன்னு சொல்லலை. கர்த்தர் நமக்கு முன்னே போவேன்னு சொல்லியிருக்காரா? கோணலை செவையாக்கும்படியாக போவேன்னு சொன்னாரா? அடைக்கப்பட்ட வாசலை திறக்கும்படியாக போவேன்னு சொன்னாரா? அவர் முன் செல்ல நாம் பின்னடக்கக்கூடிய மக்களாகத்தானே கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். இது போதாதுன்னு அடிஷனல் ப்ரொடெக்ஷன். தேவ தூதர்களே என்ன செய்வார்களாம்? நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பொருளாப்ப சிலர் தேவ தூதருக்கு கட்டளை எடுக்கிற, நீங்கள் கட்டளை இட முடியாது தெரியுமா? தூதருக்கு நமக்கு அது ரைட்டே கிடையாது. சிலர் விடுற புருடான்ஸு, சுடுற வடை, உங்களுக்கு கொடுக்குற ஜிலேபி, அல்வாலாம் அதுதான். போனால் ஒருத்தனை இப்போ ரீசெண்டாக பிடிச்சாங்க. பாண்டிச்சேரி தான் இல்லை வேற ஊரான்னு தெரில. அந்நிய பாஷை பேசுகிற மாதிரி ஆட ஏன் கேட்குறீங்க? கேரளாவோ? நீ எப்படா ஏமாத்துவ அப்படின்னா பெந்த கோஸ்துக்காரன் மாதிரியே ஒரு இடத்த போட்டு அவன் அதெல்லாம் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அப்படி பேசி காட்டி போலீஸ்காரனே மிரண்டுட்டான். எவ்வளவு ட்ரெயின் பண்ணி வச்சு, ஐயா எனக்கு இந்த கை உடஞ்சி போச்சு, இந்த கையில் தான் கியர் போடணும். நான் பயன்படுத்தின அம்பாசிடர் கார், லெஃப்ட் ஹேண்ட் உடஞ்சதுனால என்னால் கியரே போட முடியாது. ஏன்னா கியர் போட்டு ஓட்டினேன், இதில் போடவே முடியாது. அந்த முன்னாடி உள்ள கியர்லாம் கீழே இருக்கும். கீழே குனிஞ்சிக்கிட்டு ஸ்டீரிங் எப்போவுமே வண்டியை ட்ரைவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தும் இல்லையா? கார் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். ஸ்டீரிங்குள்ளே கையை விட்டு எவ்வளவு டிராஃபிக்னாலும் செகண்டில் கியரை மாற்றி இந்த கையிலே மாற்றிட்டு, அப்போது அம்பாசில் ஸ்டீரிங் பெருசாக இருக்கும், இல்லைன்னா இப்படி கை விட்டுருக்கணும். ஸ்டீரிங்குள்ளே கையை விட்டு பட்டும் கியரை மாற்றிடுவாங்க. மெக்கானிக் உட்காந்து ஒரு நாள் பார்த்து, சார் அப்படி மாற்றுறதுக்கு நான் எவ்வளோ நேரம் கண்ணை மூடிட்டு அந்த ட்ரைனிங் வச்சேன் தெரியுமா? இப்படியே உள்ளே விட்டு இப்படி இப்படி பண்ணி கட்டை பிரிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணியாச்சு, லெஃப்ட் ஹேண்ட் இல்லாமலே ஓட்டுறதுக்கு, கார் ஓட்டுறதுக்கு என்னை ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஐயோ லெஃப்ட் ஹேண்ட் இருந்தால் தான் இல்லை, எது இருக்கோ இல்லையா நம்மளால் என்ன செய்ய முடியும்? வாயை திறக்குறீங்களா? அவன் ஏதாவது கீழே கீழே விழுந்துருமா? முத்துக்குத்து கையே இல்லைங்க, காலால் எல்லா வேலையும் செய்கிறான். டீ போடுறான், சாப்பிட்றான், என்னென்னமோ பல் தேய்க்கிறான், வைக்கிறான். வயசான காலத்தில் மரம் ஏறி என்னென்னமோ சாதனை
இதே கிடையாது, கை கிடையாது. நம்ம இருக்கிறதுல நடக்கிறதுக்கே என்ன அது என்ன சொல்லன்னு எனக்கே தெரியல. நமக்கு புத்தி என்ன ஆகிப்போச்சு, குருவி மூளை ஆகிப்போச்சு. மண்டை பெருசு, மூளை பெருசு தான், ஆனால் புத்தி குருவி புத்தியாக போச்சு. கொஞ்சம் மனசை பெருசாக்குவோம். தாவீதுக்கு ரெண்டாவது தெரியும், தூதர்கள் எப்பொழுதுமே யாரோட இருக்காங்க. அநேக இடங்களில் தாவீதுக்காய் கர்த்தரே காரியத்தை செய்திருக்கிறார். அப்போ 2 விதமான உதவி நமக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. இன்றைக்கி உதவிக்கு தேவதூதர் இருந்தாலும் நிறைய வேளையில் நிறைய பேருக்கு தேவதூதர் உதவி செய்யவே இல்லை. அதனால தான் பொல்லாங்கு இன்னும் என்ன ஆகுது, நீங்கள் அவரோடு இருந்தால், நீங்கள் அவரை விட்டு விலகினால், நீங்கள் அவரை மறுதலித்தால், நீங்கள் அவரை மறந்தால், நீங்கள் அவரை விட்டு விட்டால், நம்ம ஆண்டவரை எப்படி பயன்படுத்தணும், 5 விரல் வச்சுருக்க மாதிரி. இந்த கட்டை விரலை வச்சா இருந்தால் எல்லா வேலைக்கும் கட்டை விரலை யாரை வச்சுக்கிறது, மற்ற மீது 4 விரல் வேறு ஒர்க்குக்கு. இந்த வேலை யார்கிட்ட பலிக்காது, தேவனிடத்தில் பலிக்காது. கொஞ்சம் பார்த்து நடங்க. தாவீது உலகத்தில் இருந்து வந்தாலும், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு வந்தாலும், யாராலும் மதிக்கப்படாட்டாலும், சிலர் இந்த அங்கீகாரத்துக்கு என்னை யாரும் வீட்டில் மதிக்கிறது இல்லைம்பாங்க. தாவீதை யாருமே மதிக்கலைங்க. பைபிளை படித்து பாருங்கள். மதிக்காதனால தான் ஆட்டு வேலை கொடுத்தான், மேய்க்கிற வேலை. சரி, அவனால் சிங்கத்தை மேற்கொண்டதுனால, கோலியாத்தை மேற்கொண்டது, யாராவது அவனை அப்ரிஷியேட் பண்ணாங்களா? யாராவது அவனை தலையில் தூக்கி வச்சாங்களாங்க? எல்லாரும் அவனை டிகிரேட் பண்ணாங்க. நிறைய காரியருக்கு நேரம் இல்லை. மருமகன் அவனை கொல்ல பார்க்குறான். யாருமே தாவீதுக்கு தோள் கொடுக்கவே இல்லை. 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் காரிய சமர்த்தன், யுத்த வீரன். எங்கே போய் சண்டையை போட்டேன், நமக்காக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வீட்டில் சண்டை போட்டு. யாராவது எப்படி சண்டை போடுங்கன்னு எனக்கு தெரியாது, எதையா வச்சு போடுங்க. சிலர் வெறும் வாங்கிக்காங்க அப்படி, ஸ்தோத்திரம், ஏய் தோலைச்சுப்பட உனக்கு தானே, நானும் பார்த்துட்றேன் அப்படின்னா அது இருக்கட்டும். சூப்பரான மேனுங்க தாவீது. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட எல்லா கோத்திரம் அவனை அங்கீகரிக்கவே இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, முழு குடும்பமும் தாவீதுகிட்ட சரண்டர் ஆனாங்க. சவுலின் வீரர் தாவீதின் வீரராக மாறினாங்க. அவனை விட்டு விலகி இருந்த கோத்திரமெல்லாம் அவனை தேடி வந்துச்சு. அவன் ஒன்றும் தேடியே போகலை. கொடுத்ததோடு அவன் பாட்டில் போய்கிட்டே இருந்தான். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தான். அவர் அவனிடமாய் சாய்ந்து அவன் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். எவர் மதிக்கிறான் மதிக்கலை, ஒரு ஸ்தானத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்காது. தாவீது எப்பொழுதுமே தன் ஸ்தானத்தில் எப்பொழுதுமே நின்றான். ஆகவே தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றான். இதுக்கெல்லாம் அமைந்தது தேவனோடு நெருங்கின வாழ்வும், தேவனோடு காணப்பட்ட உறவும், அதனாலே அவன் பெற்றுக்கொண்ட வார்த்தைகளும், அந்த வார்த்தைகளுக்குள் தன்னை வைத்து கொண்டபடினாலே தன்னையே தேவனுடைய வார்த்தைகளுக்கு சான்றாக எதை சொன்னாலும் தாவீதை சுட்டி காட்டி சொல்லலாம். இதனால் என்ன கொண்டுட்டாங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் தாவீதை வச்சே எங்களை கல்லெறிஞ்சு கொண்டு போகிறீங்க, தாவீதை நிறுத்திப்பிடுங்கன்னாங்க. ஏன்னா எல்லா உதாரணத்துக்கும் தாவீது இருக்கான், இருந்துட்டு போகிறாரு. பைபிளில் வேறு யாரும் இல்லையே, இருக்காங்க, ஆனால் தாவீதை மாதிரி எவருமே கிடையாது. தன்னிகரட்ட புருடன் அவர். அவனை மாதிரி யாருமே சேர்க்கவே முடியாதுயா. எதுக்கு எடுத்தாலும் தாவீதை என்ன செஞ்சிடலாம், கொண்டு வந்து நிறுத்திடலாம். சிலரை சில காரியத்துக்காக மட்டும்தான் சொல்ல முடியும். எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் மாறினவன். இந்த பக்கம் பவுலடியான் எடுக்கலாம், இந்த பக்கம் எடுத்தால் யாரை தான் எடுக்க முடியும், தாவீதை மட்டும்தான் எடுக்க முடியும். வசனம் இருக்குது, ஆனால் நேரம் இல்லை. ஆகவே
நான் இத்தோடு இந்த பகுதியை என்ன செய்ய விரும்புகிறேன் என்றால் நிறைவு செய்ய விரும்புகிறேன். தாவீது அந்த வார்த்தையின் பிரஸ்தாபத்துக்குள்ளாக காணப்பட காரணம், தன் வாழ்க்கையை எதுக்குள்ளே அமைத்து கொண்டான்? தெய்வ வார்த்தைக்குள் அமைத்து கொண்டு தன்னை தேவனுடைய வார்த்தைக்கு உதாரணமாகவே மாற்றி, எது வேணாலும் யார்கிட்ட பார்க்கலாம் உதாரணமாக. அப்படி இருந்தபடியினால் அவன் எதில் போனாலும் எப்படித்தான் போனான்? நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு ஓடினான். அவன் ஓட்டம் எப்படி இருந்துச்சு? ஜெயமாக இருந்தது. தாவீதை போல் நாமும் என்ன செய்யணும்? முடிக்கணும். ஆகவே இப்படிப்பட்ட நல்ல முடிவை பெற தாவீதை போல் உங்களை என்ன செய்யுங்க? இது ஒன்று கஷ்டமான காலம் அல்ல. தேவன் உங்கள் யாவருக்கு கிருபை செய்வாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எழுந்து நிற்கலாமா? எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற எங்கள் அன்பும் இரக்கமுள்ள நல்ல தந்தையே, நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காய் துதிக்கிறோம். உடைய பிள்ளைகளை நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறீர். நீர் உருவாக்குகிற தேவன். தூரம் போன மக்களை பார்த்து சொன்னேன், நான் ஏன் உங்களை உருவாக்கக்கூடாது, திரும்ப உருவாக்கக்கூடாது? நீ ஒரு நல்ல குயவன் அல்லவா? ஆகவே உடைய பிள்ளைகளை நீர் மறுபடியும் உருவாக்குவீராக. எஜமானுக்கு பயனுள்ள பாத்திரமாய் மாற ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் அவர்களோடு கூட இருக்க, உடைய கிருபைகள் தங்கி இருக்க ஒரு கிருபாதார பாத்திரமாக மாற்ற இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.